ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹே, இட்ஸ் த்ரிஷா. இந்த சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானான்னு சொல்ல முடியாது, ஆந்திரா ஸ்டைலில் லெமன் ரைஸ் செய்யறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து அவங்க வந்து புளிஹோரா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லிடுறேன். லெமன் ஜூஸில் சால்ட் ஆட் பண்ணிக்கினாங்க, அண்ட் ரைஸ், சில்லி அண்ட் எல்லா டால்ஸும் கூட வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸையும் சால்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில்டர் பண்ணி சாதத்தில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இதுக்கு பேர் வந்து புளிஹோரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கூட வந்து நான்வெஜ் எது வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறாங்க இவங்க. நம்ம வந்து ஒரு 2 நாள் சாப்பிட்றதுக்கே வந்து லிமிட்டாக தான் ஆயில் யூஸ் பண்ணுவோம். பட் இவங்க வந்து நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சரி, இவங்க செய்கிற ஃபுட்ஸ் எல்லாமே ஆயிலாக தான் இருக்கும். குழம்பு வச்சாலும் சரி, ரசம் வச்சாலும் சரி, அண்டு பொரியல், இந்த மாதிரி எது செஞ்சாலுமே ஆயிலாக தான் இருக்கும். நான் வந்து புதுசில் சாப்பிட்டு பார்த்தேன், ஃபுல்லாக ஆயிலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதை சன்னா டால்ஸ், உருது டால்ஸ் எல்லாம் கிரவுண்ட்நட் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தாங்க டீப்பாக. இது வந்து எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தா இந்த மாதிரியெல்லாம் கூட சமைக்கலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்டு நேம்ஸுமே ஆந்திராவில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சில்லிஸ் எல்லாம் இப்போ சில்லி, ஜிஞ்சர், நம்ம வந்து கார்லிக், ஜிஞ்சர், இது அதுக்கப்புறம் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் குமின் சீட் கூட யூஸ் பண்ணுவேன், சீரகம் கூட யூஸ் பண்ணுவேன். பட் இவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நல்லா இது வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமுமே நிறைய டிஷ் வந்து எனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்டு இவங்க செய்கிற மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து நம்ம 1/4 டீஸ்பூன் யூஸ் பண்ணுற மஞ்சள் வந்து இவங்க 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்னது கலர் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஆயிலில் வந்து நல்லா இதாகணும். சாதம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச சாதம் வந்து கொட்டி நல்லா அதை வந்து மேஷ் பண்ணி கிளறி விட்டாங்க. இது வந்து எப்படி சொல்கிறாங்க, கையில் வந்து மிக்ஸ் பண்ணால் இன்னமும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் வந்து நம்ம வந்து எல்லாமே நான் வந்து எப்பவுமே கையில் யூஸ் பண்ணுவேன். இப்போது கட்டியாக இருக்குங்களா, அந்த இதெல்லாம் வந்து உதிரி விடுறதுக்காக கை தான் யூஸ் பண்ணுவேன் நான். இவங்க செஞ்சு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு பார்த்தேன் கொஞ்சமாக. பட்டு எனக்கு வந்து ரொம்ப ஆயிலாகவும் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து டர்மரிக் ஸ்மெல் வந்து அப்படியே தான் இருந்தது. ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. பட் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைட்டாக இருந்தது. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து கறி லீஃப் போடாமல் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் கறி லீஃப் போடுறாங்க. எனக்கு வந்து இது புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. நம்ம ஒன்று புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. எனக்கு இது பண்ணும்போது சரி நம்ம இது வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன். அவ்வளோதான், இது முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் ரெடி. இது கூட வந்து பிக்கல் அண்ட் அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜில் வந்து மீன் குழம்பு, அப்படி இல்லைன்னா மட்டன், சிக்கன் இது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சஜஷன் வந்து என்கிட்ட சொன்னாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே டேஸ்ட் பண்ணேன். பட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருந்தது. டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆந்திரா புளிஹோரா அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இன்னொன்றும் சொன்னாங்க இவங்க, வடித்த சாதத்தோடு சேர்த்து அதெல்லாமும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா சூடாகவே கிளறுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.